ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ஸோ இன்றைக்கி ஈவினிங் வந்து லைவ் வரதா நம்ம வெண்ணிலாவோட மாமா வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ரீசெண்டாக லாஸ்ட் ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருந்ததில் வந்து அப்கமிங்கோட ஸ்டோரி லைன் வந்து சொல்லியிருப்பாங்க இல்லையா. ஸோ நான் அப்போவே கெஸ் பண்ணியிருந்தேன், என்னடா இவர் இப்படி சொல்லிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மேபி சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சி தான் சொல்லியிருப்பாரோ அப்படின்னு நினச்சேன். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா, அவர் நமக்காக வந்து விஷயம் நம்ம கேட்டே இருந்ததுனால தான் வந்து பார்த்திங்கன்னா அவருமே வந்து சொல்லியிருப்பார் ஒரு விஷயம் வந்து அப்கமிங் வந்து காவேரி வெண்ணிலாவை நான் கூப்பிட்டு போயிடுவேன், அதுக்கப்புறம் காரில் ஏறி போயிடுவாங்க அப்படிங்கிற விஷயத்தை அதாவது அப்கமிங் ஸ்டோரி லைனில் வந்து சொல்லியிருந்தாங்க. நம்மளுமே ரொம்ப ஹாப்பியாக வந்து எல்லாருமே ஃபீல் பண்ணியிருந்தோம். பிகாஸ் இந்த ஒரு விஷயம் கிடைச்சதுமே நம்ம வந்து ஃபேன்ஸ்க்கு தெரிவிச்சே ஆகணும்னு சொல்லி எல்லாருமே வந்து அப்டேட்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இன்ஸ்டாகிராமில் அந்த வீடியோ போட்டு வைரல் ஆக்கி விட்டாங்க. ஸோ இந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா டீம் சைடுக்கு போயிருக்கு. ஸோ சேனல் சைட்லேருந்து கால் பண்ணி ஒரு இஷ்யூ ஆகிடுச்சு போல். ஸோ அதான் எடுத்தோடனே தான் சொன்னார், நான் உங்ககிட்ட ஒரு ஸ்டோரி லைன் சொன்னதால் எனக்கு இஷ்யூ ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட வீடியோலேயே 2-3 தடவை அதை சொல்லியிருப்பாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அவர் சாரி சார், எங்களால் வந்து ஏன்னா நான் ஃபேன்ஸ் எல்லாருமே கேட்கறதுனால அவங்க வந்து நீங்கள் அந்த ஆர்டிஸ்ட் வந்து மற்ற யார் மூலியமாக தெரிஞ்சாலும் ஓகே, பட் ஆர்டிஸ்ட் வந்து அப்கமிங் ஸ்டோரியில் சொல்லவே கூடாது. பட் அவங்க வந்து ஏதோ ஒரு ஃப்ளோவில் சொல்லிட்டாங்க. பட் அது அவ்வளோ பெரிய விஷயங்கள் சொன்னாங்களா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம எல்லாருமே ஆல்ரெடி டிசைட் பண்ணியிருந்தது தான், கெஸ் பண்ணியிருந்தது தான். அதான் அவர் சொல்லியிருந்தாலும் பட் வந்து நமக்கு அது 100% ஷூராக அஷூரன்ஸாக வந்து அவர் மூலியமாக தெரிஞ்சதால டேரக்டாக வர சொல்லிட்டார், இன்டேரக்டாக கூட சொல்லலை, டேரக்டாக சொல்லிட்டாரு அப்படிங்கிறப்ப அது சேனல் சிலர் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க போல். ஸோ அதெல்லாம் அந்த வீடியோமே அவர் டெலிட்டும் பண்ணிட்டாரு. அந்த வீடியோவில் அவர் பேசும்போது அவரை பார்க்கவே எனக்கு கொஞ்சம் கஷ்டமாகவே இருந்துச்சு. அச்சச்சோ அப்படின்னு சொல்லிட்டு இஷ்யூ ஆகி வீடியோ டெலிட் பண்ணுறதுலாம் வந்து எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அந்த அதோட வழி வந்து நம்மளால் உணர முடியுது. கண்டிப்பாக வந்து அது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் இன்னைக்கு லைவ்லையுமே கேட்டே இருந்தாங்க. ஸோ திருப்பி கேட்காதீங்க, அப்புறம் அதை ஃப்ளோவில் வளரிடுவேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருந்தாங்க. ஸோ விஜயும் காவேரி சேர்ந்துருவாங்கப்பா, அது எப்படி எங்கே எப்படிலாம் எனக்கு எப்படி என்னன்னா எனக்கு தெரியாது, ஆனால் சேர்ந்துருவாங்க, அது மட்டும் தான் என்னால் சொல்ல முடியும், அதுக்கு மேலே எதுவும் கேட்காதீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ இது நமக்கே தெரிஞ்ச விஷயம் தான் இல்லையா. பட் வந்து நம்மளுமே இதுதான் கெஸ் பண்ணியிருந்தோம், வெண்ணிலாவோட கடைசி லொக்கேஷன் வந்து அந்த பஸ் ஸ்டாண்ட் ட்ராக் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதை நமக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்து அப்டேட் பண்ணது நம்ம சார் தான். அது வந்து அவர் சொல்லியிருந்ததுனால நமக்கு இன்னும் அது ரொம்ப ஹாப்பியான அப்டேட்டாக இருந்துச்சு, நமக்கெல்லாம் ஹாப்பியான அப்டேட்டாக இருந்தது. பட் அவருக்கு அது ஒரு சடனாக விஷயமா மாறினது ரொம்பவே வருத்தமாக இருக்குது. ஸோ இந்த ஒரு வீடியோ மூலமா இந்த ஒரு தருணத்தில் உங்ககிட்ட நாங்கள் எல்லா சார்பாகவும் வந்து நான் சாரி கேட்டுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ சாரி சார், ஒன்ஸ் அகெயின் சாரி ஃபார் தட். இந்த மாதிரி எப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பை.